முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இந்த பதிவில் ஜாதக ராசி கட்டத்தில் 5வது ராசியாக வரும் சிம்ம ராசிக்குரிய தெய்வங்களை பற்றியும் அந்த ராசிக்குரிய தேவதைகளை பற்றியும் கூற விழைகிறேன். சிம்மம் என்றாலே சிங்கம் போன்று மனோதைரியம், தன்னம்பிக்கை, வெற்றிகரமாக செயல்களை முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். தலைமைத்துவம் திறம் கொண்டவர்களாகவும் எதையும் சாதிப்பதில் வல்லமை படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவரது ஜனன கால ஜாதகத்தில் சுப கிரகங்கள் சரிவர அமைந்துவிட்டால் அவர்கள் சூரிய தேவதை போன்று பிரகாசமாக வாழ்வில் ஜொலிப்பார்கள். சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானுக்குரிய சூரியனார் கோயில் ஆகும். இத்திருத்தலம் கும்பகோணத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. மேலும் சென்னைக்கு அருகில் வீற்றிருக்கும் ரெட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஞாயிறு பகவானையும் வணங்கி வருவது நன்மை பயக்கும். சூரிய வழிபாடு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. சிம்மராசிக்குரிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாதம் ஆகும். மக நட்சத்திரத்துக்கு முதன்மையாக வருவது திண்டுக்கல் அருகில் உள்ள விராலிப்பட்டி மகாலிங்கேஸ்வரர் திருத்தலம் ஆகும். இது மகரிஷி பரத்வாஜ முனிவர் பீடம் ஆகும். 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் என்று கூறுவார்கள். சூரிய ஒளிக்கதிர்கள் விழும் கோயில் என்பதால் இது ஒரு பரிகார ஸ்தலமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் கும்பகோணத்தில் உள்ள வளையப்பேட்டை அக்ரஹாரத்தில் கோயில் கொண்டிருக்கும் பூமாதேவி சமேத ஆதிவராக மூர்த்தியையும் மக நட்சத்திரக்காரர்கள் வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து வர தடைகள் விலகும். இந்த கோயிலும் பழமை வாய்ந்தது. பூமி சம்பந்தமான பிரச்சனைக்கும் பரிகார ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகிறது. அடுத்ததாக வருவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் திருத்தலம் திருவரங்குளம் அரவங்குளநாதர் ஸ்ரீ ஹரதேஸ்வரர் ஆகும். இந்த கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி அறந்தாங்கி செல்லும் வழித்தடத்தில் உள்ளது. மேலும் பூரத்துக்குரிய ஆண்டாள் திருச்சந்நிதிகளையும் சேவித்து வருவது விசேஷமாக நற்பலனை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடும் தெய்வமாக கருதப்படுவது லால்குடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலம் மாங்கலீஸ்வரர் ஆகும். இத்திருத்தலத்தை பற்றி அடுத்த பதிவில் விவரமாக பார்ப்போம். ஏனெனில் அடுத்ததாக கன்னிராசிக்கு உரிய நட்சத்திரங்களாக உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் வருகிறது. சிம்மராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் ஆதித்யாய வித்மகே மார்த்தாண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்தஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.